ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். நாம இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா, பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதங்கள் அப்படின்ற டாபிக்ல தான் நான் இன்னைக்கு பேச போறேன். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். வசனம் சூரா 16 வசனம் 18. இந்த பார்த்தோம் அப்படின்னா, கடவுளின் ஆசிகளை நீங்கள் எண்ணினால் அவற்றை நீங்கள் முழுமையாக உள்ளடக்கிட விடும் சாத்தியம் கிடையாது. கடவுள் மன்னிப்பவர் மிக்க கருணையாளர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனம் ரெண்டு பாதியா நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கடவுளின் ஆசிகளை நீங்கள் எண்ணினால் அவற்றை நீங்கள் முழுமையாக உள்ளடக்கிட விடும் சாத்தியம் கிடையாது. இப்போ இந்த வசனத்தின் படி பார்த்தோம்னா, நமக்கு கடவுள் பல ஆசிகளை வழங்கி இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. சோ இப்ப ஆசிர்வாதம் அப்படின்னா நம்ம காலையில எழுந்ததுல இருந்து தூங்குறப்ப ஈவன் நம்ம தூக்கத்துல கூட கடவுள் வந்து ஆசிர்வதிச்சிருக்காரு அப்படின்றதுதான் உண்மை. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா, காலையில எழுந்திருக்கிறோம், நல்ல ஒரு நிறைய பேருக்கு காலை அப்படின்றது இல்லாம, பட் ஆனா நமக்கு ஒரு காலையில எழுந்திருக்கிற ஒரு வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுக்கிறாரு. சோ அதுக்கும் நம்ம நன்றி செலுத்தணும். அதே மாதிரி நம்ம காலை கடன்கள் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம வீட்டுல அவைலபிளா இருக்குன்னா அதுவும் ஒரு பெரிய ஆசிர்வாதம் தான். இதெல்லாம் ஒரு ஆசிர்வாதமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. நமக்கு கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயமும் ஆசிர்வாதம் தான். அதாவது காலையில கண் விழிக்கிறது, நல்ல இருக்கிறது, நம்மளுடைய வேலைகளை செய்ய வந்து நமக்கு தேவையான உடல் பலமோ இல்ல மனபலமோ நமக்கு இருக்கிறது, நம்ம சாப்பிடுறதுக்கும் குடிக்கிறதுக்கும் தேவையான தண்ணியோ உணவோ நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கிறது, நமக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைக்கிற அளவுக்கு நமக்கு கடவுள் பணபலம் கொடுத்திருக்கிறாரோ, அது எல்லாமே ஒரு விதத்துல ஆசீர்வாதம். அது கண்டிப்பா ஒரு தான். ஏன்னா அதெல்லாம் இல்லாம கூட நிறைய பேர் இந்த உலகத்துல இப்ப கூட இருக்கிறாங்க. பட் அந்த நிலையில நாம இல்லாம நமக்கு கடவுள் இதை கொடுத்திருக்காருன்னா கண்டிப்பா இது ஒரு ஆசிர்வாதம் தான். இப்போ செகண்ட் பார்ட்ல பார்த்தோம்னா, கடவுள் மன்னிப்பவர் மிக்க கருணையாளர் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. சோ இந்த கடவுள் மன்னிப்பவர் மிக்க கருணையாளர் நிறைய வசனங்கள்ல கூட வரும். பட் ஆனா இந்த வசனத்துல இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறதா நான் நினைக்கிறேன். அதாவது நமக்கு கிடைக்கிற ஒரு சின்ன இல்லைன்னா பெரிய ஆசீர்வாதமா இருந்தாலும் நம்ம எல்லா சமயமும் அதுக்கு நன்றி உடையவர்களா இருக்கிறோமா அப்படின்னு கண்டிப்பா பட் இருந்தாலும் கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் அவர் கொடுத்துட்டு தான் இருக்காரு. நாம வந்து கேட்டாலும் கேட்கலனாலும் நமக்கு வந்து கடவுள் கொடுத்துட்டதே இருக்கிறாரு. அப்போ அதுதான் கடவுளுடைய கருணை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போ நாம கேட்டு நமக்கு கிடைக்கிறதும் நமக்கு கேட்காம நமக்கு கிடைக்கிறதும் கடவுள் கிட்ட இருந்து தான் வருது. அது நம்மளுடைய ஆசீர்வாதம் தான். சோ இப்போ நம்ம இப்போ வந்து கடவுளுடைய கருணை தன்மையாலதான் நமக்கு இப்போ ஒரு பர்டிகுலர் பீரியட்க்கு அப்புறமா நம்ம மன்னிப்பு கேட்கிறோம், நாம வந்து ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டோம், இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் வந்து நாம் நன்றி செலுத்தல அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சு நம்ம கடவுள் கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னும் போது அப்போ நம்மளுடைய ஆசீர்வாதத்தை கடவுள் வந்து இன்னும் அதிகரிக்க தான் செய்யறாரு. சோ இந்த வசனத்தின் இப்போ எதுக்கு இந்த கடவுள் மன்னிப்பவர் மிக்க கருணையாளர் அப்படின்னு இந்த வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஆசீர்வாதம் பிளெஸ்ஸிங் அப்படின்னா என்னதுன்னா, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தரா இருக்கிறதா இல்ல பெரிய பெரிய பதவிகளை வகிக்கிறதோ இல்லைன்னா வந்து ரொம்ப பலசாலியா இருக்கிறதோ கிடையாது. ஏன்னா குரான் படி பார்த்தோம் அப்படின்னா பரக்கத், அதாவது ஆசிர்வாதம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நடக்கிற நல்ல விஷயங்களும் எது நமக்கு வந்து அமைதியையும் சாந்தியையும் கொடுக்குதோ அது எல்லாமே வந்து ஆசீர்வாதம் சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா ஒரு விஷயம் வந்து நமக்கு பாசிட்டிவா நடக்கும்போது நமக்குள்ளேயே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அது நமக்கு நமக்கு நடத்தி கொடுத்ததுக்காக நமக்கு வந்து ஒரு மனசு வந்து ஒரு இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப காலையில எழுந்திருக்கிறோம், இப்ப காலையில எழுந்திரிச்சு நம்ம பல் விளக்குறதுக்காக போறோம், டேப் ஓபன் பண்ணோடனே நமக்கு தண்ணி வருது, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். பட் இதே சில பாகங்கள்ல இன்னைக்கு கூட இந்தியாலயும் இல்ல வேர்ல்டுலயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு வரக்கூடிய தண்ணிய வந்து தேடி போய் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி வந்து அதை கொண்டு வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி அவங்க சேவ் பண்ணி வைக்கணும்.
கஷ்டம்லாம் நமக்கு இல்ல. நம்ம டேப்பை திறக்கிறோம், தண்ணி வருது. தண்ணி வரலையா, மோட்டருக்கு ஒரு சுவிட்சை போடுறோம், தண்ணி நிறைஞ்சிருது, நம்ம தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் தானே. ஏன்னா இன்னைக்கு கூட பாக்குறோம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பெண்கள் வந்து தலைக்கு மேல ஒரு 6 இல்லைன்னா 7 பானைகளை வச்சுட்டு போவாங்க. ஏதோ ஒரு தூரமான ஒரு இடத்துல ஒரு பெரிய கிணறு இருக்கும். அதுக்குள்ள ஒரு நிறைய பேர் பக்கெட்டை போட்டு போட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து நிறைச்சு அது ஃபுல் டே ஒர்க்கா கூட அவங்களுக்கு இருக்கும். பட் ஆனா நமக்கு அந்த மாதிரி கிடையாது. அப்போ அவங்கள நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இது ஒரு ஆசீர்வாதம் தானே. அப்போ நம்ம ஒரு தடவையும் அந்த தண்ணியை யூஸ் பண்ணும்போது நம்ம அதுக்கு வந்து தேங்க்ஃபுல்னஸோட இருக்கணும். இது மட்டும் இல்லாம சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், நமக்கு உடுத்துற உடையா இருக்கட்டும், நமக்கு தலை மேல இருக்கிற ஒரு கூரையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு ஆசீர்வாதம் தான். இது எல்லாம் கடவுள் கொடுத்திருக்காருன்னா நாம அதுக்கு உண்மையிலேயே நன்றி உடையவர்களா இருக்கணும். இது மட்டும் இல்ல, நமக்கு உடல் நலத்துல பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து செய்யறதுக்கு வயசு ஆக ஆக முடியாது. நடக்கிறது கஷ்டமா இருக்கும், கை கால்களை அசைக்கிறது கஷ்டமா இருக்கும். பட் ஆனா இப்போ நம்மளால வந்து அதெல்லாம் ஈஸியா அதை நான் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிறப்பவே அதுக்கான நன்றியை வந்து நமக்கு கடவுள்கிட்ட நம்ம செலுத்திடணும். அதுக்கப்புறமா எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் நமக்கு கடவுள் கிட்ட இருந்து தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். 16வது அத்தியாயத்துல 53வது வசனம், நீங்கள் அனுபவிக்கும் எந்த நல்லாசையும் கடவுள் வசமிருந்து வந்ததே. அப்போ நமக்கு நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் யார்கிட்ட இருந்து வருது? கண்டிப்பா கடவுள்கிட்ட இருந்து மட்டும்தான் வருது. அப்போ இது நடக்கிறது நல்ல விஷயங்கள் எல்லாமே கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு கிஃப்ட் தான். ஆனா ஒரு மனுஷனுக்கு வந்து எவ்வளவுதான் கிடைச்சாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்ற ஒரு கிரீடினஸ் தான் இருக்கும். எப்பவுமே நமக்கு கிடைச்சிருக்கே அதுக்கு வந்து நம்ம முதல்ல தேங்க்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கு வந்து நமக்கு கடவுள் இவ்வளவு கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு ஃபுல்ஃபில்மெண்டோட இருக்க மாட்டாங்க. நம்மளை விட பெட்டரா யாருக்காவது கிடைச்சிருக்கிற விஷயத்த பார்த்து அந்த மாதிரி என்கிட்ட நான் அவங்களுக்கு என்னை விட பெட்டரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மென்டாலிட்டி தான் இருக்கும். எனக்கு ஏன் அந்த மாதிரி கிடைக்கல, நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணேனே, நான் இந்த மாதிரி வேலை செஞ்சேனே, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேனே, பட் அவன மாதிரி நான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்ணிட்டே இருப்போம். அது படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, சம்பாதிக்கிற சம்பாதனையா இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு செல்வமா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் இந்த கம்பேரிசன் பண்ணியே நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து அதுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்காம போயிடுறோம். இப்போ ஒருத்தர்கிட்ட பைக் இருக்கு அப்படின்னா அவர் நெக்ஸ்ட் என்ன நினைப்பாருன்னா, நான் வந்து ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு தான் நினைப்பாரு. பட் ஆனா அவர்கிட்ட இருக்கிற அந்த பைக்குக்கு காட் கிட்ட வந்து தேங்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு திங்கிங் இருக்குமான்னு பார்த்தா அது மைட் பி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனா அவரே வந்து ஒரு சைக்கிள்ல போறவனை பார்க்கும்போது சரி, அவர் சைக்கிள்ல வந்து காலை மிதிச்சுட்டு கஷ்டப்பட்டு போறாரு, ஆனா நம்ம அந்த மாதிரி ஒரு கஷ்டம் இல்லாம போறோமே, கடவுள் அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்கணும். சோ அப்பதான் நம்மளை விட கீழே இருக்கிறவங்களை நினைச்சு நம்ம வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கோமே அப்படின்னு நம்ம நினைக்கணும். நம்ம விட மேல இருக்கிறவங்களை பார்த்து நம்ம ஆணவப்படுறதோ இல்லைன்னா வந்து அவன மாதிரி என்கிட்ட இல்லையேன்னு சொல்லிட்டு மன வருத்தப்படுறதும் கூடவே கூடாது. அந்த மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி கடவுளின் ஆசையை அலட்சியம் செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது 2வது அத்தியாயத்துல 211வது வசனம், கடவுளால் தங்கள் மீது அருளப்பட்ட ஆசிர்வாதங்களை அலட்சியம் செய்பவர்களுக்கு தண்டனையில் கடவுள் மிகவும் கண்டிப்பானவர். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்துக்காக நாம ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகாம இன்னும் வேணும், இல்ல என்கிட்ட இருக்கிறது எனக்கு பத்தல, என்கிட்ட இருக்கிறது வந்து அவனை காட்டிலையும் வந்து சிறந்ததா இல்ல, அந்த மாதிரி ஏளனம் செய்யறது. சோ என்கிட்ட பெட்டரா இல்ல, அவன்கிட்ட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஹாப்பினஸ் இல்லைன்னா ஒரு கம்பேட்டபிலிட்டி இல்லாம அவனுக்கு இருக்கு எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வுகளை நம்ம நினைட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே சொல்றாரு. அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா அலட்சியம் செய்பவர்களுக்கு தண்டனை கடவுள் கொடுக்கறதுல மிகவும் கண்டிப்பானவரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்றாரு. இப்போ அதே மாதிரி பார்த்தோம்னா பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இப்போ பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இப்போ நம்ம அலட்சியம் பண்ண அது குறையவும் ஆரம்பிக்கும். சரி, இப்போ பிளெஸ்ஸிங்ஸ் எப்படிதான் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வித் கிராட்டிடியூட்.
14வது அத்தியாயம் 7வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் எனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி செலுத்துகின்றீர்களோ நான் உங்களுக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு தருவேன். ஆனால் நீங்கள் நன்றியற்றவர்களாக மாறிவிட்டால் பின்னர் எனது தண்டனை கடுமையானதாகும். இப்போ இந்த வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, கடவுள் என்ன சொல்றாரு, நமக்கு கிடைக்கிற ஒரு ஒரு விஷயத்துக்கும் நாம கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் அது நமக்கு அளவுல அதிகமாகும். இன்னும் அதிகமா கடவுள் கொடுப்பாரு. இதுவே நம்ம நன்றியற்றவர்களாக மாறிட்டோம்னா கடவுளுடைய கடுமையான தண்டனையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த வசனத்துல தெரிய வருது. இப்ப சாலமன் நபிக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா அளவுக்கு அதிகமா அபரிவிதமா செல்வம் கொடுக்கப்பட்டது. பட் இருந்தாலும் அவர் எப்படி இருக்காருன்னா நன்றி உடையவரா இருக்காரு. அவருக்கு ஒரு விஷயமும் கடவுள் கொடுக்கும் பொழுது அவர் அதுக்கு நன்றி செலுத்துறாரு. இப்போ அந்த எறும்புகள் பேசுறத அவர் கேட்கும் பொழுது அப்போ அவர் என்ன நினைப்பாருன்னா, கடவுள் இதுக்கு எனக்கு ஆசிர்வதிச்சதுக்கு நான் நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. சோ அவர் கிடைக்கிற ஒரு ஆசிர்வாதத்துக்கும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணுவாரு. சோ அது மாதிரி நாமளும் நமக்கு கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, தேங்க் பண்ண முதல்ல கத்துக்குவோம். கம்பேர் பண்ணாம நமக்கு இது கொடுத்துருக்கிறதுக்காக சந்தோஷப்படுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுல்ஃபில்மெண்டோட நம்ம மனசுல ஒரு அமைதியோட நம்ம இருக்கணும். இன்னும் வேணும், இல்ல அந்த மாதிரி இல்ல, இப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்றத நம்ம விட்டுட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா ஆப்ரஹாம் நபிக்கு 16வது அத்தியாயத்துல 121வது வசனம், அவருடைய இரட்சகரின் நல்லாசிகளுக்கு அவர் நன்றியுடையவராக இருந்த காரணத்தால் அவரை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டார், மேலும் நேரானதொரு பாதையில் அவரை வழிநடத்தினார். சோ ஆப்ரஹாம் நபிக்கு கடவுள் எல்லா விதமான ஆசிகளையும் வழங்குறாரு. அவருக்கு வயதான அப்புறமா குழந்தையும் பிறக்குது. அதுக்கப்புறமா கடவுள் அவரை எல்லாருக்கும் இமாமா உயர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ அவருக்கு ஆசை அவர் கொடுக்கிறாரு. அதுக்கு அவர் உண்மையிலேயே மனமு நன்றியுடையவரா இருக்கிறாரு. சோ அதனால அவர் கடவுள் என்ன பண்றாருன்னா அவரை நேரான பாதையில வழி நடத்துறாரு. அவருடைய இனிஷியல் பீரியட்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா அவர் யார் கடவுளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்லயே இருப்பாரு. நிலாவை பார்ப்பாரு, சூரியன் அதை விட பெருசா இருக்கு, இதுவா இருக்குமோ இல்ல மறைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மைண்ட்குள்ளேயே அவருக்கு ஒரு டைலமாவே இருக்கும், யார் கடவுளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் உண்மையான கடவுள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா அந்த கடவுளுக்கு அவர் உண்மையானவராகவும் நன்றி செலுத்தக்கூடியவராகவும் இருக்கிறாரு. அதே மாதிரி ஃபெய்த் அண்ட் ரைஷியஸ்னஸ், அதாவது நம்பிக்கையும் நன்னெறியான வழியில நடந்தாலும் நமக்கு கடவுள் என்ன பண்ணுவாரு, பிளஸ் கொடுப்பாரு. அதாவது 7வது அத்தியாயத்துல 96வது வசனம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த சமூகங்களின் மக்கள் நம்பிக்கை கொண்டு நன்னெறியுடையவர்களாக மாறியிருந்தால் வானம் மற்றும் பூமியிலிருந்து ஆசிர்வாதங்களை அவர்கள் மீது நாம் பொழிந்திருப்போம். இப்போ இந்த வசனம் இந்த சூறால பார்த்தோம் அப்படின்னா ஷுவைப் நபியுடைய ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அந்த மக்கள் ரொம்ப பலம் வாய்ந்தவங்களா இருப்பாங்க. பெரிய பெரிய மலைகளை குடைஞ்சு மாளிகைகளா கட்டி இருக்கிறவங்களா இருப்பாங்க. ரொம்ப பலசாலிகளா இருப்பாங்க. பட் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிசினஸ் பண்றதுல பெரிய தவறுகள் பண்ணுவாங்க. சோ அதனாலதான் அந்த சமூகங்களின் மக்கள் நம்பிக்கை கொண்டு நன்னெறி உடையவர்களாக மாறி இருந்தால், அவங்க நல்லவங்களா மாறி இருந்தாங்க அப்படின்னா வானம் மற்றும் பூமியிலிருந்து ஆசிர்வாதங்களை அவர்கள் மீது நாம் பொழிந்திருப்போம். அவங்க இருக்கிறதே ஒரு டெசர்ட் ரீஜியன் மாதிரி தான் இருக்கும். அது ஆசிஸ், ஆனா அவங்க இருக்கிற இடம் நல்ல செல்வ செழிப்போட தான் முதல்ல இருக்கும். அவங்க பண்ற அந்த தவறான விஷயங்களுக்காக ஷுவைப் நபி போய் சொல்லுவாரு, நீங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, கடவுளுக்கு உண்மையா இருங்க, சிலை வணக்கம் பண்ணாதீங்க, பிசினஸ்ல தவறுகள் செய்யாதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அந்த மக்கள் கேட்க மாட்டாங்க. சோ அதனாலதான் கடவுள் என்ன சொல்றேன்னா, அவங்க மட்டும் உண்மையாளர்களா இருந்திருந்தாங்கன்னா அவங்கள தண்டிச்சிருக்க இந்த மாதிரி ஆசீர்வாதங்களை கொடுத்து நாம அவங்கள வளர்ச்சி அடைய செஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி சேரிட்டி கொடுக்கறது, ஹெல்பிங், நம்ம அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் பொழுது, சேரிட்டி கொடுக்கும் பொழுது அது நம்மளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் அதிகரிக்குது, நம்ம கிட்ட இருக்கிற டிஃபிகல்ட்டிய ரிமூவ் பண்ணுது. அதாவது
கடவுள் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம எதிர்பார்க்கிறோம் இல்லையா, அதே மாதிரி நாமளும் மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைப்பை கொண்டு வரணும். நாம மட்டும் கொடுக்க மாட்டோம், ஆனா நமக்கு கடவுள் மட்டும் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது ரொம்ப தவறான விஷயம். சோ கடவுள் வந்து அதுக்குதான் சேரிட்டிய வந்து நம்ம கிட்ட இனிஷியேட் பண்றாரு. அதை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கடமையாவே சொல்லி கொடுத்திருக்காரு. உங்ககிட்ட எக்ஸஸா என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சேரிட்டியா கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. எதுக்குன்னா நம்ம அதனால பிளெஸ் பண்ணப்படுவோம். அதுக்காக தான் நம்ம ஒன்னா கொடுத்தா நமக்கு ஏழா திரும்பி வருது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்றாரு இல்லையா. சோ அதனால நம்ம பிளெஸிங்ஸ் நமக்கு கடவுள் கிட்ட இருந்து வேணுமா, சோ கண்டிப்பா நம்ம சேரிட்டி பண்ணதான் செய்யணும். அதே மாதிரி சீக்கிங் ஃபார்கிவ்னஸ், கடவுள் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கறது. அதாவது நூ நபியுடைய ஸ்டோரியில பார்த்தோம்னா, அதாவது 71வது அத்தியாயம் 10வது வசனத்துல இருந்து 12வது வசனம் வரைக்கும், நான் கூறினேன், அதாவது நூ நபி வந்து அந்த மக்கள் கிட்ட போய் சொல்றாங்க இல்லையா, நீங்க வந்து இந்த மாதிரி தவறுகள் செய்யாதீங்க, நீங்க கடவுளுக்கு ரிப்பென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, உங்கள் இரட்சகரிடம் பாவ மன்னிப்பிற்காக இறைஞ்சுங்கள், அவர் மன்னிக்கின்றவர். பின்னர் அவர் உங்கள் மீது தாராளமாக மழையை பொழிவார், மேலும் பணத்தையும் பிள்ளைகளையும் மேலும் தோட்டங்களையும் ஊற்றுகளையும் உங்களுக்கு வழங்குவார். நீங்கள் ஏன் கடவுளிடம் பக்தியோடு இருக்க முனையக்கூடாது? சோ நம்ம கடவுள் கிட்ட எவ்வளவுக்கு அதிகமா மன்னிப்பு கேட்கிறோமோ அதுக்கு கடவுள் மன்னிப்பு கொடுக்கிறவராதான் இருக்கிறாரு. அப்போ கடவுள் என்ன சொல்றாரு, கடவுளை இறைஞ்சுங்கள், அவர் மன்னிக்கின்றவர். நம்ம அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்றாருன்னா, அப்போதான் உங்க மேல வந்து கடவுள் தாராளமாக மழையை பொழிவார். இப்போ நம்மளுடைய லைஃபை நம்ம கம்பேர் பண்ணும்போது அது தாராளமாக கடவுள் நமக்கு தேவையான பிளெஸிங்ஸ பொழிவார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம எடுத்துக்கலாம். சோ அதிகமாக நாம செஞ்ச பாவத்துக்காக மன்னிப்புகள் கேட்கிறதும் நமக்கு பிளெஸிங்ஸை கொண்டு வரதுக்கான ஒரு வழி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கடவுள் பார்த்தோம் அப்படின்னா எப்படி எப்படிலாம் எல்லாருக்கும் ஒரே விதமான பிளெஸிங்ஸ் கடவுள் கொடுக்கறது இல்ல. சில பேருக்கு வந்து ஃபெய்த், அவங்களுடைய ஈமான வந்து பிளெஸிங்கா கொடுப்பாரு. இப்போ உலகத்துல பார்த்தோம்னா எத்தனையோ விதமான மக்கள் இருக்காங்க, எத்தனையோ விதமான மதங்களை பின்பற்றுறவங்களா இருக்காங்க, ஈவன் முஸ்லிம்ஸ்லயே இருக்காங்க. பட் ஆனா கடவுள் நம்ம எல்லாரையும் சூஸ் பண்ணிருக்காரு ஆஸ் அ சப்மிட்டரா இருக்கிறதுக்காக. அதுவே ஒரு பெரிய பிளெஸிங். ஏன்னா முஸ்லிம்ஸா இருக்கிறதுலயும் நிறைய பேர் வந்து ஷிருக்கான வேலைகள்லாம் செய்யறாங்க. பட் ஆனா நமக்கு இதெல்லாம் சரியான பாதைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ உலகத்துல இருக்கிற எத்தனை பேர்ல கம்பேர் பண்ணா ஒரு ரொம்ப ரொம்ப மீகரான ஒரு பெர்சன்டேஜ்ல தான் இந்த சம்மட்டர்ஸ் இருக்கும். அதுல நம்மள ஒருத்தரா கடவுள் தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய பிளெஸிங்கா நான் பாக்குறேன். அதே மாதிரி பிளெஸிங்ஸ் இன் வெல்த், சில பேருக்கு வெல்த்ல வந்து பிளெஸிங்ஸ் கொடுப்பாரு. அதாவது வெல்த் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பல மாளிகைகளோ இல்ல நிறைய சொத்து மதிப்புகளை வந்து நிறைய காசை பேங்க் அக்கௌண்ட்ல சேர்த்து வச்சுக்கிறது மட்டும் வெல்த் கிடையாது. நமக்கு தேவையான அளவு நமக்கான காசு வருதா, அதை வச்சு நம்மளால நமக்கு தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுக்க முடியுதா, நம்மளுடைய குடும்பத்துடைய நிலையை நம்மளால செய்ய முடியறதா, அது கூட வந்து பிளெஸிங் தான். அதிகமா இருக்கிறது மட்டும்தான் பிளெஸிங் கிடையாது. நம்மளுடைய தேவைக்கு நம்மளால பூர்த்தி செஞ்சுக்க முடியுதுன்னா அது கூட பிளெஸிங்ஸ் தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்பதான் பார்த்தோம் இல்லையா, சாலமன் நபிய வந்து கடவுள் எப்படி பிளெஸ் பண்ண, நிறைய செல்வத்தோட தான் அவர் பண்றாரு. பட் ஸ்டில் அவர் என்ன பண்றாரு, எப்பவுமே எனக்கு இது கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆணவமோட இருக்கிறது இல்ல, எப்பவுமே ஒரு ஹம்பிளா இருக்கிறாரு. தனக்கு பிளெஸிங்ஸ் வரும்பொழுது முதல்ல கடவுளுக்கு நன்றி செலுத்துறத இம்பார்ட்டண்டா வச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி பிளெஸிங்ஸ் இன் டைம், சில பேருக்கு நேரம் கொடுக்கப்படும். நமக்கு தெரியும், கடவுளே சொல்றாரு, சில பேர் வந்து மிகச்சிறிய வயசுல இறந்துடுறாங்க, சில பேர் வயது முதிர்ந்த நிலையில போய் இறக்குறாங்க. அப்போ நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற டைம் என்னன்றது நம்ம யாருக்குமே தெரியாது. சோ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டைம்ல நமக்கு கடவுளுக்கு எது உகந்த விஷயங்களோ அதை செய்யறதுக்கு நாமளே ட்ரெயின் பண்ணிக்கணும். அதே மாதிரி பிளெஸிங்ஸ் இன் ஃபேமிலி அண்ட் சில்ட்ரன், ரைஷியஸான சில்ட்ரனோ ரைஷியஸான ஸ்பவுஸோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸோ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதும் ஒரு பிளெஸிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி பிளெஸிங்ஸ் இன் நாலேஜ், இப்போ அறிவு சார்ந்த விஷயங்கள் பார்க்கும்போது யூசுப் நபி வந்து 12வது அத்தியாயத்துல 55வது வசனத்துல அந்த ராஜா கிட்ட சொல்வாரு, எனக்கு வந்து இந்த கருவூலம் அதிகாரியா என்ன நியமிங்க, நான் அதுல வந்து சிறந்தவனா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி ஒருத்தருக்கும் கடவுள் வந்து ஒரு சில நாலேஜ் கொடுத்துருப்பாரு. சில பேருக்கு டிராயிங் நல்லா பண்ண வரும், சில பேர் நல்லா பேசுவாங்க, சில பேர் நல்லா பாடுவாங்க. அவங்களுக்குன்னு கடவுள் ஒரு ஸ்கில்ஸை கொடுத்திருப்பாரு. சோ அது எல்லாமே ஒரு நாலேஜ் தான்.
ஸோ அதுவும் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். அதே மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ் இன் ஃபுட் அண்ட் ஹெல்த். இப்போ ஒரு நாளைக்கு நான் ஒரு 5 course meals வந்து 3 times சாப்பிடுறேன் அப்படின்றது வந்து ஒரு பிளெஸ்ஸிங் கிடையாது. நிறைய அதிகமா வாங்கி வச்சுக்கிட்டு வேஸ்ட் பண்றதும் வந்து பிளெஸ்ஸிங் கிடையாது. ஏன்னா கடவுளே சொல்றாரு, வீண் விரயம் செய்யறவங்களை வந்து கடவுள் விரும்புறது இல்ல, அதே மாதிரி வந்து பெருந்தீனி உண்பவர்களையும் கடவுள் விரும்புறது இல்லைன்னு சொல்றாரு. சோ எதுலயும் ஒரு அளவு இருக்கணும் அப்படின்றது கடவுளுடைய ஒரு கிரைட்டீரியா. இப்போ ஃபுட்ல அப்படின்னு பார்க்கும்பொழுது கூட, இப்போ என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறமா நானு எல்லாருமே வந்து வயிறு நிறைய சாப்பிடுறோமா, இல்ல வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டு நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்குமா, நோய் நொடிகள் இல்லாம இருக்கிறோமா, அதுவே வந்து ஒரு பிளெஸ்ஸிங் தான். ஏன்னா இந்த காலத்துல வந்து கிடைக்கிற ஃபுட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல்ஸா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நம்மளுடைய பிளேட்க்கு வந்து நான் அந்த சாப்பாடு வரும்பொழுது அது ஏதேதோ இடத்துல டிராவல் பண்ணி கடவுள் நம்மளுடைய பிளேட்டுக்கு நமக்காக கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அந்த பிளெஸ் நாம கண்டிப்பா தேங்க்ஃபுல் நன்றி உணர்வோட இருக்கணும். அதே மாதிரி இப்போ மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா கடவுள் வந்து ஒரு ஒரு நபிக்கும் ஒரு ஒரு விதமான பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்திருக்காரு. அப்போ உலகத்துல பிறந்த ஒருத்தருக்கும் வந்து எல்லா விதமான பிளெஸ்ஸிங்ஸையும் கடவுள் கொடுக்குறாரு. ஏன்னா காலையில எழுந்திருக்கிறோம், நம்ம கை கால்களை அசைக்கிறதும் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான். நம்ம இதெல்லாம் ஒரு சில்லியான விஷயம் நினைக்கலாம், பட் அதெல்லாம் ஆப்ரேட் கூட பண்ண முடியாம நிறைய பேர் கஷ்டத்தை நம்ம பார்க்கும்பொழுது உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமா தான் நான் வந்து பாக்குறேன். சோ கடவுள் வந்து புனிதமான இரவுன்னு சொல்லிட்டு லைலத்துல் கத்ர் இரவை சொல்றாரு. அதே மாதிரி புனிதமான புத்தகமா வந்து நமக்கு குரானை கொடுத்திருக்காரு. அதன் மூலியமா நம்ம அறிவை பெற்று கடவுளுக்கு வேலைகள் செஞ்சு நம்ம சொர்க்கத்துல எல்லாருமே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தித்து நான் இந்த உரையை முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.